டாக்டர், நான் எங்க பசங்களுக்கு சாக்லேட்ஸே கொடுக்கறது இல்லை, இருந்தாலும் எங்க வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு நிறைய பல் சொத்தை வருது டாக்டர், இதுக்கு என்ன ரீசன்னு நிறைய யங் பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு 2 மேஜர் ரீசன்ஸ் இருக்குங்க. உங்க பசங்களுக்கு நீங்க கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்ஸ் கொடுக்கும்போது, அதாவது சே பிஸ்கெட்ஸா இருந்தாலும் சரி, சிப்ஸா இருந்தாலும் சரி, இது அவங்க டயட்ல ஒரு மேஜர் பார்ட்டா இருக்கும்போது அவங்களுக்கு பல் சொத்தை வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நைட் டைம் அவங்க தூங்கும் போது ஃபீடிங் பாட்டில்ல மில்கோட சேர்ந்து அப்படியே ஃபீடிங் பாட்டில்ல வாயிலே வச்சுட்டு தூங்கும் போது டெஃபினட்டா அந்த மில்க் டீத் மேல கோட் பண்ணி ரொம்ப நேரம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பல் சொத்தை வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாயிடுது. இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான சொல்யூஷன் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் திங், ரெகுலரா 2 டைம்ஸ் பிரஷ் பண்ணணும். அது எந்த வயசு பசங்களா இருந்தாலும் சரி, ரெகுலரா 2 டைம்ஸ் பிரஷ் பண்ணணும். எது சாப்பிட்டாலுமே சரி வாயை நல்லா கொப்பளிக்கணும். அதே மாதிரி 6 months ஒன்ஸ் பசங்க வளரும் போது நியர்பை டென்டிஸ்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரெகுலரா செக்அப் பண்ணும்போது இன்கேஸ் ஏதாவது இனிஷியலா ஒரு சின்ன பல் சொத்தை இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதை நீங்க ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஸோ பசங்களுக்கு அதிகமா ஃபைபர் இருக்கிற ஃபுட்டா கொடுங்க, நல்ல ஓரல் ஹைஜீன் ஹேபிட்ஸை சொல்லி கொடுங்க, அதே மாதிரி ரெகுலர் டென்டல் செக்அப்புக்கு கூட்டிட்டு வாங்க.